குருவே துணை. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆடி மாத பலன் பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கெலாம் இப்போ வந்து 10ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் வந்து லக்னத்திலேயே ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதும் நல்லது தான். அதே போல் சூரியனும் புதனும் வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து 2-5 கூடிய புதன் 4 கூடிய சூரியனும் வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, செவ்வாயும் கேது இருக்கிறாரு. அவங்க இருக்கிறது வந்து நல்லது தான். அது ஒன்றும் சிக்கல்கள் இல்லை. 12ஆம் தேதி மட்டும்தான் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த சிக்கல்கள் உண்டு பண்ணும். அதுவும் ஒன்றும் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு ரிஷப ராசிக்கு வந்து பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. 10ஆவது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவானையும் இந்த குரு பார்க்குறாரு. குரு பார்க்கறதுனால ஒன்றும் ராகு பகவானாலேயும் உங்களுக்கு கெடுதல்கள் இல்லை. அதனால் ரிஷப ராசிகளாம் நல்லா இருக்குது. வாழ்க வளமுடன்.